ஆப்பிரிக்க குடியரசு நாடான புருண்டியில் அதிபருக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் வன்முறை வெடித்தது. நிலைமை கட்டுக்குள் கொண்டுவர ராணுவத்தினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைத்தனர். புரூட்டனி நாட்டு அரசியல் சட்டத்தின்படி ஒருவர் 2 முறை அதிபர் பதவியை வகிக்கலாம். ஆனால் அந்நாட்டில் ஜூன் மாதம் நடைபெற உள்ள அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபராக பியர் குரன்சிசா 3வது முறையாக போட்டியிட உள்ளார். மக்கள் வாக்களிக்கும் பட்சத்தில் பியர் குரன்சிசாவை மீண்டும் அதிபராக்க ஆளுங்கட்சி திட்டமிட்டதோடு அதற்கான பரிந்துரையையும் வழங்கியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புஜும்புரா நகரில் ஆயிரக்கணக்கானோர் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலைகளை மறித்தும் டயர்களை கொளுத்தியும் போராட்டக்காரர்கள் வன்முறையில் இறங்கினர். கலவரத்தை கட்டுப்படுத்த ஆயுதம் ஏந்திய போலீசார் அங்கு வரவழைக்கப்பட்டனர். போராட்டக்காரர்கள் மீது தண்ணீர் பீச்சி அடித்த அவர்கள் கண்ணீர் புகை குண்டுகளையும் வீசினர். இதில் பலர் கைது செய்யப்பட்டனர். அதிபர் என்பவர் மக்கள் அளிக்கும் வாக்கினால் அல்லாமல் முதல் முறையாக சட்டம் இயற்றுபவர்களால் தேர்வு செய்யப்படுகிறார் என்று ஆளுங்கட்சி கூறி வருகிறது. இது அரசியல் அமைப்புக்கு எதிரான சதி என்று எதிர்ப்பாளர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனிடையே ஜூன் மாதம் நடைபெறும் தேர்தலையொட்டி வன்முறைகள் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சத்தால் பொதுமக்கள் பலர் புஜும்புரா நகரை விட்டு வெளியேறி வருகின்றனர். உலக செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.